இந்த சீசன் மாங்காய் சீசன். ஸோ மாங்காய் சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்தம்பருப்பு போட்டுட்டு உளுந்தம்பருப்பு தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது ரெண்டும் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மாங்காய் நல்லா புளிக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி காரமாக வேணுங்கிறவங்க ஒரு 4-5 வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். ஸோ அதோடு பார்த்தோன்னா மாங்காய் அந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சோண்டு கல்லுப்பு. ஸோ இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையோட வாசனை வரணுங்கிறதுக்காக கருவேப்பிலையும் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இட்லி தட்டு சாப்பிட மாங்காய் சட்னி ரெடி.